ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नाम्ने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 13வது அத்தியாயம், பகவான் ஸ்ரீ வராக தேவரின் தோற்றம். இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் கடைசி 2 ஸ்லோகம் 49 மற்றும் 50. முழுமுதற் கடவுள் யாதேனும் தனிப்பட்ட உயிர்வாழி ஒரு இடத்தில் முழுமுதற் கடவுள் யாரேனும் தனிப்பட்ட ஒரு இடத்தில் மகிழ்ச்சி அடைந்தார் என்றால் அவர் அடைய முடியாது என்பது எதுவுமே இல்லை. உன்னதமான பெயர் பெறுவதனால் ஒருவன் மற்றவை எல்லாம் முக்கியத்துவமற்றன என்பதை உணர்ந்து கொள்கிறார். உன்னதமான அன்பு தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் ஒருவர் அவரது உள்ளங்களில் வீற்றிருக்கும் பகவான் அருளினால் உயர்ந்த நிலையினை எய்துகிறார். கோநாமகோலேக புருஷார்த்த சாரவித் புரா கதா நாம் பகவத் கதா சுதாம் ஆபீயயானாஜிதவீர் வதிக்ரஹ அஹோ வரஜ்ய கோரவிதா நரேதாம். மனிதனை தவிர வேறு யார் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் தனது வாழ்வின் இறுதி லட்சியத்தில் விருப்பமில்லாமல் இருப்பார். ஒருவன் உலகில் துன்பங்களில் இருந்து விடுதலைக்கு முழுமுதற் கடவுளின் செயல்களை பற்றி விவரிக்கும் அவரது அமிர்தம் போன்ற சரித்திரத்தை பருகுவதற்கு யாரேனும் மறுத்தல் கூடுமோ? அப்ப இங்க 2 முக்கியமான விஷயம். இந்த 2 ஸ்லோகத்துல என்ன 2 முக்கியமான விஷயம்? ஒன்று பக்தி தொண்டை ஏன் ஒருவர் பயிற்சி செய்ய வேண்டும், பக்தி ஏன் செய்ய வேண்டும். முதல்ல பக்தி ஏன் செய்ய வேண்டும். இரண்டாவது, பகவானை பற்றி கேட்பதன் நோக்கம் என்ன, அவசியம் என்ன, ஏன் ஒருவர் இறைவனை பற்றி கேட்க வேண்டும். இந்த 2 கேள்விக்கான பதில் தான் 2 ஸ்லோகம். ஏன் இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும், ஏன் இறைவனுக்கு பக்தி செய்ய வேண்டும், ஏன் ஒருவர் அவரை பற்றி கேட்க வேண்டும். பக்தி என்றால் பெரும்பாலும் மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பக்தி அப்படின்னு சொன்னா சிலர் சமய சடங்கா நினைக்கிறாங்க, சிலர் அதை உணர்ச்சி வசப்பட்ட செயலா நினைக்கிறாங்க. பக்தினா உணர்ச்சி வசப்பட்ட செயல். நீங்க எல்லாம் உங்களை வெளியில காமிச்சுக்கிறீங்க, மனசுக்குள்ள பக்தி இருந்தா போதாதா. பெரும்பாலும் மக்கள் கேட்கறது என்னன்னா, ஏன் நீங்க இந்த மாதிரி பெருசா திலகமெல்லாம் போட்டுக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் நீங்க நடந்துக்கிறீங்க, பக்திங்கிறது எங்களுக்கு கூட பக்தி இருக்கு, நாங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது அல்ல. உண்மை அது அல்ல. இன்னைக்கு பெரும்பாலும் மக்களுக்கு பக்தின்னா என்னன்னு தெரியல. பக்தி என்றால் துறவரம் போறதல்ல. பக்தினா எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் போறதில்ல. பக்தி என்பது இறைவனிடத்தில் அன்பு செய்வது, பகவான் கிட்ட அன்பு செய்யறது. அப்ப பகவானிடம் அன்பு செய்யறதுன்னா யார் வேணாலும் பண்ணலாம். குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, வியாபாரிகள், பிராமணர்கள், சூதரர்கள், பிரம்மச்சாரிகள், சன்னியாசிகள், யார் வேணா இறைவன்ட்ட அன்பு செய்யலாம். அப்போ பக்தி என்பது என்னது, பகவானிடத்தில் அன்பு செய்வது, பகவான் கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்வது. அப்புறம் பகவானுக்கு சேவை செய்வது, அதான் பக்தி தொண்டு. பிரபுபாதர் டிவோஷனல் சர்வீஸ், பக்தி தொண்டு. நாம் பக்தி சேவை செய்ய வேண்டும். ஏன் ஒரு ஜீவாத்மா
பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அடுத்த கேள்வி. ஏன் ஒரு ஜீவாத்மா பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏனென்றால் ஜீவாத்மாவின் உண்மையான சொரூபமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்வதுதான். ஜீவேரே சொரூபோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். ஜீவாத்மாவுடைய உண்மையான சொரூபம், ஒரு ஜீவாத்மாவுடைய உண்மையான சொரூபம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்வது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்வது. முழுமுதற் கடவுள் யாதேனும் தனிப்பட்ட ஒரு இடத்தில் மகிழ்ச்சி அடைந்தார் என்றால் இனி அவர் அடைய முடியாது என்பது எதுவுமே கிடையாது. பகவான் மட்டும் ஒருத்தர் திருப்தி அடைஞ்சிட்டாருன்னு சொன்னா அவர் அடைய வேண்டியது எதுவுமே கிடையாது. ஒரு பக்தரிடத்துல பகவான் திருப்தி அடைய வேண்டும். எந்த மாதிரி பக்தர்கிட்ட பகவான் திருப்தி அடைவாரு? சுயநலமற்ற, தன்னலமற்ற, ஏதேனும் எதிர்பார்ப்பற்ற, தன் செய்யக்கூடிய சேவையில் உள்நோக்கமற்று இருக்கக்கூடியவர். இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாம இருந்தாதான் அந்த பக்தரிடத்துல பகவான் திருப்தி அடைகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். எந்த மாதிரி பக்தர்கிட்ட பகவான் மகிழ்ச்சி அடைகிறார்? அவர் செய்த சேவையில உள்நோக்கம் கிடையாது, எதிர்பார்ப்பு கிடையாது, பௌதிக ஆசையோ பௌதிக பற்றுதலோ கிடையாது, அந்த சேவையில ஒரு உள்நோக்கம் கிடையாது, சுயநலம் கிடையாது, அகங்காரம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி பக்தருடைய சேவை தான் பகவான் ஏற்றுக்குவார். அப்படி ஒரு பக்தர் களங்கம் இல்லாம பகவானுக்கு சேவை பண்றாரு அப்படின்னா அந்த பக்தருடைய சேவையில மகிழ்ச்சி அடைந்து பகவான் திருப்தி விடுகிறார். முழுமுதற் கடவுள் யாதேனும் தனிப்பட்ட ஒரு இடத்தில் மகிழ்ச்சி அடைந்தார் என்றால் அவர் அடைய முடியாது என்பது எதுவுமே இல்லை. உன்னதமான பேறு பெறுவதனால் ஒருவன் மற்றவை எல்லாம் முக்கியமற்றன என்பதை உணர்ந்து கொள்கிறார். உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் ஒருவர் அனைவரது உள்ளங்களிலும் வீற்றிருக்கும் பகவானின் அருளினால் உயர்ந்த நிலை, நிறைவான நிலையினை எய்துகிறார். அப்ப இதுக்கு உதாரணம் பாருங்க. நீங்க உதாரணம் எடுத்துக்கினா துருவ மகாராஜ் இருக்கு. துருவ மகாராஜா ஆரம்பத்துல அவருக்கு என்ன தோணுச்சு? ஆரம்பத்துல துருவ மகாராஜாவுக்கு தன்னுடைய தந்தையை காட்டிலும் உயர்ந்த பதவி அடைய வேண்டும். சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை துருவ மகாராஜ். அவர் உத்தானபாத ராஜாவுடைய பையன். உத்தானபாத ராஜா உத்தானபாத ராஜா பிரியவரதனுடைய சகோதரர். பிரியவரத ராஜா. இந்த உத்தானபாதம் பிரியவரதம் சுயம்பு மனுடைய பையன். சுயம்பு மனு பிரம்மாவுடைய பையன். பிரம்மா கிருஷ்ணாட்டு இருந்து வந்தார். இப்ப எல்லாரும் குழப்பமாயிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது படைப்பின் சிருஷ்டிகர்த்தா பிரம்மா பகவான் தோன்றினார். பகவான் கிருஷ்ணன் பிரம்மா வந்தார். பிரம்மாட்டிருந்து சுயம்பு மனு, சுயம்பு மனு சத்வரூபா 2 பேர் பிரம்மாட்டிருந்து தோன்றினார். சுயம்பு மனு சத்வரூபாவுக்கு 2 பசங்க. ஒரு பையன் பேர் உத்தானபாதா, இன்னொரு பையன் பேர் பிரியவரதா. இந்த உத்தானபாத ராஜாவுக்கு 2 மனைவி. ஒரு மனைவி பேர் சுனிதி, இன்னொரு மனைவி பேர் சுருச்சி. உத்தானபாத ராஜாவுக்கு 2 மனைவி. ஒரு மனைவியின் பெயர் சுனிதி, இன்னொரு மனைவியின் பெயர் சுருச்சி. சுருச்சியோடைய பையன் பேர் உத்தமா, சுனிதியோடைய பையன் பேர் துருவா. அப்போ ஒரு நாள் தந்தையாருடைய அரண்மனையில 2 குழந்தைகளும் விளையாடிட்டு இருந்தாங்க. உத்தமாவும் துருவாவும். 5-6 வயசு குழந்தைங்க. அப்ப என்ன பண்ணாங்க? 2 குழந்தையும் அப்பாவோட மடியில உட்கார போனாங்க. அப்ப இந்த சுரிச்சி என்ன பண்ணா? துருவன் கையை பிடிச்சு கீழே தள்ளி விட்டான். துருவனுடைய கையை பிடிச்சு அவனை கீழே தள்ளி விட்டு ரொம்ப ஹார்ஷா ரொம்ப கோபமா பேசினான். ஏ துருவா, உனக்கு உன் தந்தையாரின் ஆசனத்தில் அமர்வதற்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா நீ ஏன் கர்ப்பத்துல பிறக்கல?
நீ என் கர்ப்பத்துல பிறக்காதனால உன் தந்தையின் அரியாசனம் உனக்கு கிடையாது அப்படின்னு இந்த சின்ன குழந்தை, பிஞ்சு குழந்தை, அந்த குழந்தை கீழே தள்ளி விட்டு இந்த வசனத்தை சொன்னான். குழந்தை அழுதுண்டே போனார். குழந்தை அழுதுண்டே போய் அவங்க அம்மாட்ட கேட்கிறார். துருவா வந்து துணிதி கிட்ட கேட்கிறாங்க, அம்மா ஏன் இப்படி பண்ணா சித்தி, என்னையே கீழே தள்ளி விட்டா, ஏன் அப்பா ஒன்னும் கேட்காம இருந்தாரு அப்படின்ற கேள்வியை கேட்கிறார். அப்ப சுனித்தி அம்மா சொல்றாங்க, துருவா என்ன செய்யறது, எல்லாம் நம்ம நேரம் காலம். அது மட்டுமல்ல, உன் தந்தையாருக்கு நம்ம மேல விருப்பம் கிடையாது. அதனால இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், பகவானின் அனுகிரகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப துருவனுக்கு முதல் குருவா இருந்தது அவங்க அம்மா சுனிதி. சுனிதி துருவனுக்கு கிருஷ்ண பக்தியை சொல்லிக் கொடுக்கும். அதனால வாழ்க்கையில வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாப நஷ்டம், வெற்றி தோல்வி, இந்த இரட்டிப்பு தன்மையில் பாதிப்பற்ற நிலையே தன்னை உணர்ந்தார். ஒரு தூய பக்தர் இரட்டிப்பு தன்மைகளை மாட்டிக்கொள்றது இல்லை. இரட்டிப்பு தன்மை எதனால வருது? முக்குணத்தினுடைய தாக்கத்தினால. நானே இந்த உடலில் ஆத்மா, அப்ப நான் எந்த குணத்தையும் சார்ந்தவன் கிடையாது, எந்த இனத்தையும் சார்ந்தவன் கிடையாது, எந்த மதம் மொழி எதையும் சார்ந்தவன், நான் பகவானை மட்டுமே சார்ந்தவன். சுனிதி சொன்னாங்க, துருவா என்ன செய்யறது, அந்த பகவான் தான் உன் தந்தையாருக்கும் சித்திக்கும் நல்ல அறிவு கொடுக்கணும். அதனால நீ பகவான்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ண. சோ துருவர் என்ன பண்ணாரு, பகவானை குறிச்சு தவம் பண்ற. எங்க போய் தவம் பண்ணணும்? காட்டுக்கு போகணும். ஏன்னா துருவர் கேட்டார் அவங்க அம்மா கிட்ட, பகவான் கிருஷ்ணர் எங்க இருப்பார்? ஹரே கிருஷ்ணா. துருவர் அவங்க அம்மா கிட்ட கேட்கிறார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கே இருக்கிறார்? அம்மா சொன்னா, யோகிகள், ஞானிகள், சாதுக்கள், ரிஷிகள், முனிவர்கள்லாம் காட்டுல தவம் செய்யறாங்க, அந்த மாதிரி சாதுக்கள் இருக்கிற இடத்துல பகவான் இருப்பார். உடனே அன்று இரவே கிளம்பி விட்டார் துருவன். கிருஷ்ணரை தேடி போறார். 5 வயது குழந்தை. அப்ப துருவா என்ற வார்த்தையுடைய தமிழாக்கம் துருவா. துருவா அப்படின்னா டிட்டர்மினேஷன், உறுதி, ஃபர்ம் டிட்டர்மினேஷன். ஜாதசிகி துருவம் மிருத்யு துருவம் ஜென்ம மிருத்யுச்ச தஸ்மாத் அபரிஹாரத்தை நத்வம் சோஷிது மருகசி. பிறக்கப்பட்ட அனைவரும் இறப்பது நிச்சயம், இறந்தவர் அனைவரும் பிறப்பது நிச்சயம். நிச்சயம், உறுதி. அப்ப துருவனுக்கு என்னன்னா, கிருஷ்ணரை பார்க்கணும்னு உறுதி, கிருஷ்ணரை பார்த்தே ஆகணும். ஆனா நோக்கம் என்னது? தூய பக்தி இல்ல, கிருஷ்ணர்கிட்ட கேள்வி கேட்கணும். என்னை ஏன் சித்தி கீழே தள்ளி விட்டா, ஏன் அப்பாவுடைய அரியாசனத்துல எனக்கு இடம் கிடையாதா, அதை விட பெரிய பதவி நான் அடையணும், அதை விட பெரிய பதவி. இந்த பூலோகத்திலே வச்சு பெரிய பதவின்னா பிரம்மாவுடைய பதவி தான். இந்த பூலோகத்துல வச்சு யாரு ரொம்ப பெரிய பதவியில இருக்காங்க? பிரம்மதேவ், பிரம்மாவுடைய பொசிஷன். அதை விட பெரிய பதவி அடையணும், பிரம்மாவுடைய பதவி விட நான் ஒரு பெரிய பதவி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருக்காரு. ஆனா நோக்கம் என்னது? அந்த கோபத்தினாலையும் ஆணவத்தினாலையும் சில நேரங்களில் ஜீவாத்மாவுக்கு கோபத்தினாலும் ஆணவத்தினாலும் செருக்குனாலையும் என்ன செய்யணும்னு தெரியும். அது ரஜோகுணத்தினால வரக்கூடிய. அப்ப சத்திரருக்கு ரஜோகுணம் இருக்கு. சோ துருவா கிட்ட ரஜோகுணம் இருக்கு. அவர் இன்னும் தூய பக்தர் ஆகல, அவர் ஒரு தூய பக்தரை குருவா ஏத்துக்கல, சின்ன குழந்தை. அந்த சின்ன குழந்தைக்குள்ள ரஜோகுணம் இருக்கு. அவர் பாருங்க, அந்த ரஜோகுணத்தினால தேடுறாரு கிருஷ்ணா. என்ன நோக்கத்துக்காக? இதுதான் நோக்கம். இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்முடைய பக்தியில ரஜஸ் தமஸ் இருக்கு, ரஜோகுணம் தமோகுணம். தமோகுண பக்தி, ரஜோகுண பக்தி. தமோகுண பக்தி என்னது? சோம்பேறித்தனம், சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிறது,
காலங்களை தட்டி கழிப்பது, உதாசீனப்படுத்துவது, தள்ளி போடுறது, இதெல்லாம் தமோ குணம். ரஜோகுணம் என்னது? நான் தான் பண்ணேன், என்னால் நடந்தது, நான் இதுக்காக பண்ணேன், அதுக்காக பண்ணேன். இது ரஜோகுணம். இப்போ துருவா வந்து என்ன பண்ணாரு? வீட்டை விட்டு வெளியேறிட்டார். வீட்டை விட்டு வெளியேறி அவரு கிருஷ்ணாவை தேடுறார். காட்டுல போய் கிருஷ்ணாவை தேடுறார். ஆனா இந்த குழந்தை வந்து உள்நோக்க வந்து கிருஷ்ணாட்ட பௌதிகமான கேள்வி கேட்கணும். இந்த குழந்தையோட உள்நோக்கம் கிருஷ்ணாட்ட பௌதிகமான கேள்வி கேட்கணும்னு. ஆனா கிருஷ்ணரை பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கு. அதனாலதான் கிருஷ்ணா என்ன சொல்றாரு பகவத்கீதையில, சதுர்விதா பஜதே மாம் ஜனா சுக்கிருதுனோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுர அர்த்தார்த்தி ஞானிச்ச பரதர்சன். 4 விதமான நல்லோர்கள் என்னை சரணடைவார்கள். 4 விதமான நல்லோர்கள் என்னை சரணடைவார்கள். சதுர்விதா 4 விதமான, சுகிருதி நல்லவங்க, ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவமானத்தை சந்திச்சு பாருங்க, துருவ மகாராஜ் மாதிரி அவமானத்தை சந்திச்சு அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வர்றதுக்காக உள்ளவங்களும் கோயிலுக்கு வருவாங்க. எனக்கே இப்படி அவமானம் நடந்தது, கடவுள் தான் இந்த அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு கோயிலுக்கு வருவாங்க. தன்னுடைய மான அவமானம் இதெல்லாம் அடிபட்டு போகும்போது அவங்க கோயிலுக்கு வருவாங்க. ஜிக்ஞாசு கேள்வி கேட்கிறவங்க. தென் 2வது துருவ மகாராஜ் கேள்வி கேட்கிறாரு, எனக்கே இப்படி நடந்தது. அர்த்தார்த்தி பொருளாதாரம், பாருங்க துருவ மகாராஜுக்கு பொருளாதாரம். ஞானி. சோ அப்ப இந்த ஸ்லோகத்துல 3 விஷயம் துருவ மகாராஜுக்கு பொருந்தது. சோ துருவ மகாராஜாவுக்கு வந்து அவமானம் ஏற்பட்டு விட்டது. துருவ மகாராஜா தன் தந்தையோட உயர்ந்த பதவி அடையணும்னு நினைச்சாரு. துருவ மகாராஜா கேள்வி அறிவர். அதனாலதான் துருவ மகாராஜா வந்து நல்லவர். அவர் கிருஷ்ணாவை தேடுறாரு. சோ கிருஷ்ணாவை தேடணும், கிருஷ்ணாட்ட கேள்வி கேட்கணும். என்னுடைய அவமானத்துக்கான காரணம் என்ன? நான் என் தந்தையோட பெரிய பதவி அடையணும். அப்ப இதெல்லாம் வந்து கலங்கமான பக்தி. இதெல்லாம் என்னது? கலங்கமான பக்தி. ஆனா நல்லவர் சொல்றாரு கிருஷ்ணா. ஏன் நல்லவர் சொல்றாங்க? இவங்க கிருஷ்ணாட்ட வந்துட்டாங்க. அப்படி ஒருத்தர் கலப்படமான மனநிலை, கலங்கிய மனதில் இருந்தாலும், ஒருத்தர் கலங்கிய மனதில் இருந்தாலும், கலப்படமான பக்தி மனநிலையில் இருந்தாலும், அவங்க பக்தி யோகத்தை தீவிரமா பண்ணா பகவான் அடைவாங்க. அகாம சர்வகாமவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன ஏஜேதம் புருஷம். அகாமா, சுவாமி எனக்கு ஒரு ஆசையும் கிடையாது. நல்ல விஷயம். ஒரு பக்தர் சொல்றாரு எனக்கு ஒரு ஆசை இல்லை, ரொம்ப நல்ல விஷயம். இனி ஒரு பக்தர் சொல்றாரு எனக்கு எல்லா ஆசையும் இருக்கு. இப்ப துருவர் மாதிரி. சரி, ஓகே, பரவாயில்ல, உனக்கு எல்லா ஆசையும் இருக்கா, பரவாயில்ல. இன்னொருத்தர் சொல்றாரு எனக்கு மோட்சம் அடையணும், எனக்கு பிறப்பே வேண்டாம். சரி, ஓகே, பரவாயில்ல. நீங்க ஆசையே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நிறைய ஆசை இருந்தாலும் பரவாயில்ல, நீ மோட்சம் அடையணும் முக்தி அடையணும்னு ஆசைப்பட்டாலும் பரவாயில்ல, பக்தி தொண்டு பயிற்சி. அப்படி நீ பக்தி பாதைக்கு வந்துட்டா, பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வந்துட்டா, ஒரு படிப்படியா என்னாகும், அந்த பக்தி தொண்டு நம்மளை புனிதப்படுத்தும். அந்த பக்தி தொண்டு புனிதப்படுத்தும், அவங்க பகவான் அறிவார். அதுதான் துருவருடைய வாழ்க்கையில் நடந்தது. துருவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவருக்கு ஆரம்பத்துல கேள்வி அறிவு இருந்தது. அவர் அவமானத்தை சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பௌதிகத்துல உயர்ந்த நிலை அடையணும். பௌதிகத்திலேயே வந்து பௌதிகத்துல இருக்கிற பதவியிலேயே உயர்ந்த பதவி அடையணும். ஆனா அவர் சின்சியரா தேடுறாரு கிருஷ்ணாவை தேடி போறாரு. அதுலதான் பகவத்கீதை கிருஷ்ணா சொல்றாரு, தேசாமேவானுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக நாஷ்யாம் ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. அவங்க இதயத்தில் இருந்து கொண்டே தேசாமேவானுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக. ஒரு ஜீவாத்மா வந்து கிருஷ்ணரை தேடணும்னு முயற்சி பண்ணிட்டாரு, கிருஷ்ணரை அடையணும்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டா, அவங்க இதயத்தில் இருக்கிற அறியாமை பகவான் போக்கிடுவார். பரமாத்மா ரூபத்துல அவர் இதயத்திலிருந்து அறியாமை போக்கிடுவார். தேசாமேவானுகம் அகம் அஜ்ஞானஜம் தமக தேசாமேவானுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் நாஷ்யாம் ஆத்மபாவஸ்து ஞான தீபேன பாஸ்வதா. ஞானம்ங்கிற விளக்கேற்றி வச்சிடுறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு கிருஷ்ணா?
தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாபி புத்தி யோகம் தமேனமா உபயா. யார் ஒருத்தர் எனக்கு தொடர்ந்து பக்தி தொண்டு செய்யறாங்களோ அவங்களுக்கு என்னை வந்து அடைவதற்கான அறிவு நான் கொடுக்கிறேன். தேசாம் சததயுக்தானாம், எப்பொழுதும் ஒழுங்காக பக்தி தொண்டு பண்ணும்போது, சாஸ்திர விதிக்கு உட்பட்ட பக்தி. பிரீத்தி பூர்வகம், அன்போட பக்தி தொண்டு செய்யும் போது, ததாமி புத்தி யோகம் தம், நான் அவர் என்னை வந்து அடைவதற்கான அறிவு கொடுத்துறேன். அப்ப என்னாச்சு, ஒருத்தர் வந்து சின்சியரா முயற்சி பண்றார் அப்படின்னா, கிருஷ்ணா அவர் இதயத்திலே பரமாத்மா வந்து வழி நடத்துவார். சாஸ்திரம் கொடுத்திருக்கார், பகவத்கீதை பாகவதம் சாதுக்கள் அனுப்பிச்சு வைக்கிறார். இப்போ துருவனுடைய முயற்சியை பார்த்து பகவான் என்ன பண்ண, நாரதர் அனுப்புறார், நாரத முனி. சோ நாரத முனி வரார், இந்த காட்டுல துருவன் கிருஷ்ணாவை தேடி போயிட்டு இருக்கார். நாரதர் வரார். நாரதர் கேட்கிறாரு, குழந்தை இந்த நேரத்துல இந்த காட்டுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? துருவன் சொன்னார், நான் கிருஷ்ணாவை தேடிட்டு இருக்கேன். ஓ, கிருஷ்ணாவை தேடுறியா நீ? கிருஷ்ணாவை அவ்வளவு சுலபமெல்லாம் பார்க்க முடியாது. இந்த காட்டுல வந்து யோகிகளும் ஞானிகளும் ரிஷிகளும் பலாயிரம் வருஷம் தவம் இருக்காங்க கிருஷ்ணாவை தரிசனம் பண்ணணும். கிருஷ்ணரை தரிசனம் பண்ணணும்னு யோகிகள் ஞானிகள் ரிஷிகள்லாம் பலாயிரம் வருஷம் தவம் இருக்காங்க. நீ ஒரு குழந்தை, இது விளையாட்டு பருவம், நீ ஏன் முதல்ல கிருஷ்ணாவை பார்க்கணும்? நாரதர் கேட்கிறாரு துருவன்ட்ட, நீ ஏன் முதல்ல கிருஷ்ணாவை பார்க்கணும்? துருவன் சொல்றாரு, என் சித்தி என்ன கீழே தள்ளி விட்டா நான் கிருஷ்ணார கேள்வி கேட்கணும். என் சித்தி வந்து என்ன ஏன் கீழே தள்ளி விட்டா, எனக்கு என்ன தகுதி இல்லையா? அப்போ நாரதர் சொல்றாரு, துருவா உன் சித்தி தானே உன்னை தள்ளி விட்டா, வேற யார் தள்ளி விட்டா? உன் சித்தி தானே உன்னை இது பண்ணா, அது உனக்கே இவ்வளவு கோபம், ஏன் உனக்கு இவ்வளவு அவமானம்? நோ நோ நோ, ஓ நாரத முனி, நான் ஒரு சத்திரியன். சத்திரியனுக்கு சத்திரியனுடைய சுபாவம் கோவப்படுறது. அப்ப ரஜோகுணம், சத்திரியனுக்கு ரஜோகுணம் இருக்கு. நீங்க வந்து நான் ஒரு சத்திரியனா இருந்து ரஜோகுணத்துல பேசிட்டு இருக்கேன், நீங்க வந்து இந்த மாற்றணும்னு நினைக்காதீங்க, ஏன்னா என்னோட சுபாவம் வந்து ரஜோகுணம். ஆனா நாரதர மாதிரி ஒரு தூய பக்தர் நம்ம வாழ்க்கையில வரும்போது அவருடைய வழிகாட்டுதல பக்தி பண்ணணும்னு சொன்னா நம்முடைய குணங்கள்லாம் மாறும். ரஜோகுணம் தம குணம் போய் சாத்வீகமான குணத்துக்கு. திருப்பி நாரதர் வந்து பரீட்சை வைக்கிறார் துருவனுக்கு. துருவன் வந்து எந்த அளவுக்கு உறுதியா இருக்காரு கிருஷ்ணாவை பார்க்கணும். சோ ஆன்மீக குருவானவர் சீடர்களை பரிசிக்கலாம். குருவானவர் வந்து என்ன பண்ணலாம், சீடர்களை பரீட்சை பண்ணலாம். இப்போ நாரத முனிவர் துருவனை பரீட்சை பண்றாரு. முதல்ல சொல்றாரு, நீ இந்த விளையாட்டு குழந்தை, ஏ குழந்தை நீ போய் விளையாடுனார். துருவன் சொன்னா, நான் ஏன் விளையாட போகணும், நான் கிருஷ்ணாவை தேடி போறேன். அடுத்தது, நீ ஏன் கிருஷ்ணாவை பார்க்கணும், இதுதான் காரணம். ஓ, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் கிருஷ்ணாவை பார்க்க முடியாது. உன் சித்தி உன்னை தள்ளி விட்டா இது ஒரு கம்ப்ளைண்டா, அதுக்கு போய் கிருஷ்ணாவை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நாரதர் நான் துருவர் கேட்கிறாரு, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்ல வழி விடுங்க, நான் தேடி போறேன். நாரத முனி, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, கிருஷ்ணாவை பார்க்கணும், இல்லாட்டி என் வழியில நீங்க குறுக்கிடாதீங்க. அந்த அளவுக்கு வைராக்கியமா இருக்காரு துருவன், அதான் உறுதியா இருக்க. சோ ஆன்மீக குருவானவர் சீடரை பரீட்சை பண்ணுவாரு. திருப்பி நாரதர் சொல்றாரு, துருவா நீ சின்ன குழந்தை, இப்ப போய் விளையாடு, இது விளையாட்டு பருவம், ஃபுட்பால் வாலிபால் எல்லாம் விளையாடலாம், நீ போய் விளையாடு. அப்புறம் நீ பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் கிருஷ்ணாவை தேடல. நோ நோ நோ, துருவன் சொல்றாரு, ஆத்மாவுக்கு வயது கிடையாது, நோ நோ, நான் வந்து கிருஷ்ணாவை பார்த்தே ஆகணும். நான் விளையாட்டுல ஈடுபட்டு என்னுடைய நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. விளையாட்டுல ஈடுபட்டு என் நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. இன்னைக்கு பாருங்க, பெரும்பாலும் மக்கள் 80-90 90 கிட்ஸ், 80 கிட்ஸ் அண்ட் 90 கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸ். 80-90 பிறந்தவங்க இப்போ 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க. 80-90 பிறந்த குழந்தைங்க தெருவுல போய் விளையாடிட்டு இருப்பாங்க. அம்மா என்ன பண்ணுவா, வீட்டில இருந்து வெளியில போய் காதை பிடிச்சு திரும்பி உள்ள எடுத்துட்டு வருவா, ஏன்டா பொழுதன்னைக்கு தெருவுல விளையாடிட்டு இருக்கேன். 2000 பிறந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ளேயே மொபைல வச்சு பார்த்துட்டு இருக்காங்க, காதை திரும்பி மொபைல வாங்கி வெளியில போய் விளையாடுறாங்க. மொபைல் போனை வச்சுட்டு, இந்த மொபைல் போன் இருக்கு இல்லையா,
இது ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. இதுக்கு பேர் வந்து மொபைல் அசுரன் நான் வச்சிருக்கேன். மொபைல் அசுரன். இந்த மொபைல் அசுரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அப்படியே நம்ம நேரத்தை விழுங்கி விடுவான். டைம் சாப்பிட்டுரும். இன்னைக்கு உலகமே இந்த கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இன்னைக்கு உலகமே இந்த ஸ்மார்ட் போன்கிற அசுரன் கையில இருக்கு. அப்ப அடுத்த கேள்வி வரும், நீங்கள் தானே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றீங்க, நீங்களும் தானே மொபைல் போன் வச்சிருக்கீங்க. இப்போ பிரபுபாதர் வந்து ஒரு அழகான உதாரணம் கொடுத்திருக்கு. கத்தி கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், ரொம்ப கூர்மையா இருக்கும், ரொம்ப ஆபத்தானது. கத்திரிக்கோள்ல இருக்கு இல்லையா, கத்திரிக்கோள், சிசர், நைஃப், கத்தி. இது வந்து ஒரு மருத்துவருடைய கையில கிடைக்கும் போது அது ஒரு உயிரை காப்பாத்து. கத்தியும் கத்திரிக்கோளும் வந்து ஒரு நல்ல அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு கை தேர்ந்த மருத்துவர்கிட்ட கிடைக்கும் போது, அவர் கையில் எடுக்கும் போது கத்திரிக்கோளும் கத்தியும் வந்து ஒரு மருத்துவர் கையில் எடுக்கும் போது அது உயிரை காப்பதுக்காக பயன்படுது. அதே கத்திய வந்து ஒரு கசாப்பு கடைக்காரனும் ஒரு பாவியும் கையில் எடுத்தான்னு சொன்னா அவன் ஒரு உயிரை அழிப்பதற்காக பயன்படுத்துது. கசாப்பு கடைக்காரன் கையில கத்தி போச்சுன்னா ஆடு, மாடு, கோழி எதையும் பாக்குறது, எல்லாத்தையும் வெட்டிடு. அதே மாதிரிதான் இந்த மொபைல் போன். மொபைல் போன் வந்து நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். மொபைல் போன்ல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு எல்லாமே வந்து நவீன நாகரிகம் ஆயிடுச்சு. அதுவும் குறிப்பா இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, அது என்னெல்லாமோ வந்துருச்சு. இப்படி நவீன காலத்துல மாடர்ன் சயின்ஸ், மாடர்ன் சிவிலைசேஷன், மாடர்ன் டெக்னாலஜி, நவீன பொறியியல் காலம், நவீன காலம், நவீன அறிவியல், மனுஷன் வந்து எந்திரத்தோடய வாழ ஆரம்பிச்சிட்டார். அன்னைக்கெல்லாம் வந்து விஞ்ஞானிகள் ரோபோ கண்டுபிடிச்சாங்க. விஞ்ஞானி என்ன பண்ணாங்க, மனிதனை போல ஒரு ரோபோ, ஒரு எந்திரத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவசியம் இல்லை. ஏன் இன்னைக்கு ரோபோ அவசியம் இல்லைன்னா, மனுஷனே எந்திரன் ஆயிட்டான். மனிதனே ஒரு எந்திரம் போலதான் வாழ்ந்துட்டு இருக்கான். இன்னைக்கு 2000 பாத்தீங்கன்னா மனிதர்களே ஒரு மெஷின் மாதிரி தான் இருக்காங்க. மிஷின் என்ன பண்ணும், சுவிட்ச் போட்டா அது வேலையை செய்யும், சுவிட்ச் ஆஃப் பண்ணா வேலையை நிற்கும், அது வேலை செய்யாது. அதே மாதிரிதான் காலையில் எந்திரிச்சா நேரா அலுவலகத்துக்கு போக வேண்டியது, திரும்ப வர வேண்டியது. காலையில் எந்திரிச்சா ஸ்கூலுக்கு போக வேண்டியது, திரும்ப வர வேண்டியது. காலையில் எந்திரிச்சா காலேஜ் போக வேண்டியது, திரும்ப. இதுதான் ஒரு சாவி கொடுத்த எந்திரம் மாதிரி, ஒரு ரோபோ மாதிரி. இதற்கு இடையில இந்த போனை கையில வச்சு தேய்ச்சி 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 என்ன ஆகுது, ஆயுள் ரேக போனதான் மிச்சம், ஆயிலே போச்சு. இன்னைக்கு ஒரு சமுதாயத்தோட ஆயிலையே இது முடிச்சிருச்சு. ஸ்மார்ட் போன் வந்து ஒரு சமுதாயத்தோட ஆயிலையே சாப்பிட்டு. உலக அளவுல, நேற்று யார்ட்டையும் பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, உலக அளவுல இணையதளத்தை அதிகமா பின்பற்றுபவர்கள் இந்தியர்கள், ஸ்மார்ட் போன் அதிகமா வைத்திருப்பவர்கள் இந்தியர்கள், சமூக வலைதளங்களில் அதிகமாக இருப்பவர்கள் இந்தியர்கள், அதுவும் குறிப்பா இளைஞர்கள். போச்சு, ஒரு சமுதாயமே போச்சு. அப்ப என்னாச்சு, இன்னைக்கு பக்தர்கள் குழந்தை வர அவங்கள வந்து பக்தியில தக்க வைக்கிறது பெரும் பாடாக இருக்கு. ஏன் காரணம், இந்த மொபைல் அசுரன். இந்த மொபைல் அசுரனை கூட வச்சுக்கிட்டு எல்லார் பாக்கெட்லயும் உட்கார்ந்துருக்க, எல்லார் பாக்கெட்லயும் இதயத்துக்கு பக்கத்திலே வச்சிருக்கிறேன். இதயத்தின் அருகில் இறைவன் இருக்க வேண்டும், ஆனால் இயந்திரம் இருக்கிறது. இயந்திரம் இதை வச்சுக்கிட்டு 24 மணி நேரம் நான் ரீல்ஸ பாக்குறேன், நான் அதை பாக்குறேன், இதை பாக்குறேன், ஹோல் லைஃப் முடிச்சு. குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிங்க அப்படின்னு சொன்னா கூட அது கூட நேரம் இல்லை. சாப்பிடும் போது மொபைல் போனு, தூங்கும் போது மொபைல் போனு, நடக்கும் போது மொபைல் போனு, நடக்கும் போது சாப்பிடும் போது மொபைல் கான்சியஸ்னஸ் ஆயிடுச்சு. கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் போய் மொபைல் கான்சியஸ்னஸ். கீழே விழுந்தா கூட கையில அடிபட்டிருக்கான்னு பார்க்க, முதல்ல போன் அடிபட்டிருக்கான்னு பாக்குறான்.
நீ கீழே விழுந்தா கூட ஏதாவது வண்டி வாகனத்துல போய் கீழே விழுந்துட்டாங்க. முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம்? கீழே விழுந்தா கையில அடிபட்டிருக்கா, காலில் அடிபட்டிருக்கா, எங்கேயாவது அடிபட்டிருக்கான்னு பார்ப்போம். முதல்ல போன் உடைஞ்சிருச்சான்னு பாக்குறோம். ஏன்னா திரும்பி ஒரு 30,000 40,000 கொடுத்து போனோம். அதுக்கப்புறம் கீழே விழுந்துட்டு அதை செல்ஃபி எடுத்து போடுறான், பாரு நான் கீழே விழுந்துட்டேன் அப்படி. எல்லாத்துக்கும் செல்ஃபி எடுத்து போடுறோம். தோசை சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன், நான் கீழே விழுந்துட்டேன், பாத்ரூம்ல இருக்கிறத மட்டும்தான் செல்ஃபி எடுத்து போடல, இது எல்லாத்தையும் போட்டேன். சாப்பிடுறது, தூங்குறது, நான் அங்க நிக்கிறேன், நான் இங்க நிக்கிறேன், கொடுமை. அதனால இன்னைக்கு பெரும்பாலும் ஒரு சமுதாயமே வீணா போயிடுச்சு இந்த மொபைல் போன். என்ன பண்றது? இதை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த இதை பயன்படுத்துறது அசுரத்தனமாக பயன்படுத்துறது இருக்கு, சாத்விகமாக பயன்படுத்துறது. சரி, கிருஷ்ண பக்தியை பத்தி கொஞ்சம் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தணும், உபன்யாசம் செய்து அதை நம்ம மக்களுக்கு பகிர்ந்துகிட்டோம், இல்ல நல்ல உபன்யாசங்களை கேட்டோம், கீர்த்தனம் கேட்டோம், நாம சங்கீர்த்தனம் கேட்டோம், கிருஷ்ணருடைய கதைகள் எல்லாம் கேட்டோம். சரி, ஓகே, பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். ஏன்னா இன்னைக்குள்ள காலத்துல எனக்கு தினமும் கோயிலுக்கு போக முடியல, ரொம்ப பிஸி. என்ன பிஸி? முதல் பசிக்காக ஓடுனாங்க, இப்ப எதுக்கு ஓடுறேன்னு தெரியாம ஓடிட்டு. முதல்ல ஏன் பிஸி? பசிக்காக பிஸி. இப்ப பசிக்காக பிஸி இல்ல, பிஸியோ பிஸி, ஆனா பிஸி. எதுக்குமே நேரம் கிடையாது, கோயிலுக்கு வர நேரம் இல்ல. அப்ப என்ன பண்றது? சத்சங்கத்துக்கு வர்றது நேரம் இல்ல, வாரத்துல ஒரு நாள் வந்தாலே பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு காலம். வாரத்துல ஒரு நாள், அந்த வாரத்துல ஒரு நாள் சத்சங்கத்துல கலந்துக்க வைக்கிறதுக்கே உயிரை கொடுக்க வேண்டியதா இருக்கு, படாத பாடுபடுறது. சரி, அதனால என்ன பண்ணலாம்? மற்ற நாட்கள் அட்லீஸ்ட் ஆன்லைன்லயாவது அட்டன் பண்ணிக்க. சரி, பரவாயில்ல, கோயில் வீட்டுல இருந்து ரொம்ப தூரமா இருக்கு. பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு? எங்க இஸ்கான் டெம்பிள் இருக்கோ அந்த 10 கிலோமீட்டருக்குள்ள, அந்த இஸ்கான் டெம்பிள் சரௌண்டிங் 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறவங்க தினமும் அதிகாலையில் கோயில்ல மங்களாரத்தி வரணும், பக்தர்கள் சங்கத்திலிருந்து நாம ஜபம் பண்ணணும், பாகவதம் கேட்கணும், பிரசாதம் சாப்பிடணும். அப்பதான் அவங்களுடைய கிருஷ்ணா கான்சியஸ் ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்றோம். எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறவங்க யார் வீடுமே கோயிலுக்கு பக்கத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் 300-400 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறீங்க. அதனால தினமும் கோயிலுக்கு போக முடியாது, அதுல ஆன்லைன்ல அட்டன் பண்ணிக்க. அப்போ இந்த மாதிரி தேவைக்காக தான் கோயிலுக்கு ரொம்ப தூரம் இருக்கு, போக முடியல, என்னால் தினமும் பாகவதம் கிளாஸுக்கு போக முடியல, அதனால ஆன்லைன்ல கேட்டுக்கிறேன். என்னால தினமும் பகவானை தரிசனம் பண்ண முடியல கோயில்ல போய், அதனால ஆன்லைன்ல பாத்துக்கிறேன். என்னால பகவானுக்கு சேவை பண்ண முடியல, அதனால சத் சங்கத்துக்கு நான் ஆன்லைன்ல வந்துக்கிறேன். ஆனா பிரசாதம் ஆன்லைன்ல சாப்பிட முடியுமா? பிரசாதம் ஆன்லைன்ல எல்லாம் சாப்பிட முடியாது. அப்போ தவிர்க்க முடியாத காலங்கள், சூழ்நிலைகளுக்காக தான் ஆன்லைன். ஆன்லைன் வகுப்பு எதுக்காகனா தவிர்க்க முடியாத சூழ்நிலை, தவிர்க்க முடியாத காலம். சரி, நான் கிருஷ்ண பக்தியை தக்க வச்சுக்கணும். இன்னைக்குள்ள காலகட்டத்துல கிருஷ்ண பக்தியை தக்க வச்சுக்கணும்னா இந்த அசுரனை நண்பனாக மாற்ற வேண்டும். இந்த மொபைல் அசுரன் இருக்கான் இல்லையா, இந்த மொபைல் அசுரன்ட்ட கிருஷ்ணரை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மொபைல் அசுரன்ட்ட we are back side of ISKCON attending, பாருங்க, கிருஷ்ணர் இஸ்கான் பக்கத்துல இருந்து ப்ரோக்ராம் அட்டன் பண்றேன்னு போட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப ஃபார்ச்சுனேட். அப்போ அட்டெண்டிங் மங்களாரத்தி, பாருங்க, தினமும் மங்களாரத்திக்கு போறாங்க. அவ்வளவுதான். லைஃப் இஸ் வெரி சிம்பிள். சொல்ற சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங், எளிமையான வாழ்க்கை உயர்வான சிந்தனை. வெரி நைஸ், தேங்க்யூ. அப்ப பாருங்க என்ன பேசிட்டு இருந்தோம். இந்த அசுரனை நண்பனாக மாற்ற வேண்டும். இப்போ இந்த போனை பார்க்காதே. இன்னைக்கு யார்ட்டையாவது, இன்னைக்கு கலியுகத்துல போய் ஸ்மார்ட் போனை பார்க்காதீங்க, ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்மார்ட் போன் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னா கேட்பாங்களா? முதல்ல சொல்ற நானே கேட்பனா? அப்ப அது கஷ்டம். அப்ப என்ன பண்ணலாம்? அதில் கிறிஸ்தர் சம்பந்தமான மட்டும் பாருங்க.
கிறிஸ்தரை சம்பந்தமானது மட்டும் கேளுங்க, அதை மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றோம். வாட்ஸ்அப்னு ஒரு குப்பை தொட்டி இருக்கு. இந்த வாட்ஸ்அப் குப்பை தொட்டி என்னன்னா, இங்க இருக்கிற குப்பை எடுத்து அங்க போடுறது, அங்க இருக்கிற குப்பை எடுத்து இங்க போடுறது. அது ஊர் பூரா அந்த குப்பை சுத்தி வந்துட்டே இருக்கு. வாட்ஸ்அப் குப்பை, அதுக்கு பேர் வாட்ஸ்அப்னு வச்சிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குப்பை தொட்டி என்ன பண்ணும், இங்க இருக்கிறது அங்க போறது, அங்க இருக்கிறது இங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அன்னெசரி தேவையில்லாதல ஷேர் பண்ணும். அப்ப என்ன பண்ணும், இதையெல்லாம் நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும், சரியாக கையாள வேண்டும். அப்ப என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு குறைந்ததுதான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன், நிறைய ஷேரிங் எல்லாம் பண்ண மாட்டேன், முக்கியமானது மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன், முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்துவேன். சில நேரங்களில் மீட்டிங் வந்து சில மீட்டிங் எல்லாம் பண்ணுவோம், அது எப்பவுமே வந்து நேர்ல பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி விஷயங்களை கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். மாதிரி அத்தியாவசிய தேவை. செல்போன் ஆடம்பரம் இன்னைக்கு அத்தியாவசியம் ஆயிடுச்சு. இன்னைக்கு செல்போன் வந்து அத்தியாவசியம். சரி, இப்போ இன்னொரு சொல்ற பாருங்க. இப்போ இந்த சத்சங்கத்துல ஒரு 15 பேர் இருக்கு. ஒரு காலத்துல நம்மளுடைய நம்பர், நம்முடைய போன் நம்பர், நம்முடைய மனைவியோடைய போன் நம்பர், கணவருடைய போன் நம்பர், பிள்ளையோட போன் நம்பர், ஏதோ ஒரு நம்பர் ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு ஒருத்தருடைய நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம், ஞாபகமா? அதை போன் எடுத்து பார்த்தாதான் தெரியும். சார், உங்க மனைவியோட நம்பர் என்னங்க? அது இருங்க, போன்ல பார்த்து சொல்றேன். உங்க கணவருடைய நம்பர் அது போன்ல தான் இருக்கு, ஏன்னா மைண்ட்ல இல்ல. இப்ப மைண்ட் யூஸ் ஆகுறதே இல்லை. இப்ப வந்து பிரெயின் இருக்குல்ல, பிரெயின், மூளைக்கு இப்ப வேலையே இல்லை, ஏன்னா மூளை பூரா மழுகி போச்சு. மூளைக்கு இப்ப வேலையே இல்லை. முன்ன காலத்துல எல்லாம் ஒரு 10 நம்பர் வந்து மூளையில் ஞாபகம் வச்சிருப்போம். அப்பாவுடைய நம்பர் என்ன, அம்மாவுடைய நம்பரு, அப்பாவுடைய போன் நம்பர், அம்மாவுடைய போன் நம்பரு, மாமா, சித்தப்பா, எல்லா நம்பரும் மைண்ட்ல இருக்கும். இன்னைக்கு போன் ஒர்க் ஆகல, இவன் கதி அவ்வளவுதான். இன்னைக்கு போன் மட்டும் ஒர்க் ஆகல, நம்ம கதி அதோ கதி தான். ஒரு நம்பர் ஞாபகத்துக்கு இருக்காது. அவன் நம்பர் ஞாபகம் வச்சிருந்தாலே பெரிய விஷயம். நான் கூட ஒரு மாதாஜிட்ட பேசிக்கும்போது கேட்டேன், உங்க நம்பர் என்ன மாதாஜி? இருங்க போன்ல பார்த்து சொல்றேன்னு. அவங்க நம்பரே அவங்களுக்கு தெரியல, அதை கூட போன்ல பார்த்து சொல்றேன்னு. இதுதான் இந்த காலம். அப்போ 80-90ல ஜென்ரல் நாலேஜ்னு ஒண்ணு, இப்ப அதுவும் கிடையாது. ஜென்ரல் நாலேஜும் போச்சு. அன்னைக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, மளிகை கடையில ஒரு அண்ணாச்சி இருப்பார். ஒரு தெருவுலயும் ஒரு மளிகை கடை இருக்கும். ஒரு தெரு இருக்கு இல்லையா, இந்த கண்ணதாசன் தெரு, கம்பன் தெரு, அப்புறம் குமார் தெரு, அந்த மாதிரி தெருக்கள்லாம் இருக்குல்ல ஊர்ல. அந்த தெரு முச்சந்தியில ஒரு மளிகை கடை இருக்கு. அந்த மளிகை கடையில ஒரு 10 பேர் நிப்பாங்க. நான் என்ன கேட்பேன், எனக்கு அரிசி கொடுங்க, பருப்பு கொடுங்கன்னு கேட்பேன். அவரு போய் எனக்கு வந்து புளி கொடுங்கன்னு கேட்பாரு. இன்னொருத்தர் எனக்கு சர்க்கரை கொடுங்கன்னு கேட்பாரு. எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் காதுல ஒரு பென்சிலை சொருகி இருப்பாரு. இந்த மாதிரி காதுல இப்படி ஒரு பென்சிலை சொருகி வச்சிருப்பாரு. ஒரு நீளமா ஒரு வெள்ளை சீட் இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, எடுத்து லைனா எழுதுவார். கடுகு 100, ஜீரக 200, அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை, இதெல்லாம் போட்டு டோட்டல் போட்டு கொடுத்துருவாரு. அவ்வளவுதான், இது உங்களுக்கான சாமம். இன்னைக்கு பசங்களை பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்குள்ள பசங்களை மறக்காம ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். சவாலே விடலாம். ஒரு 10 ஜாமான் வந்து மறக்காம சொல்லுங்க. 10 ஜாமான் பேர் நோட்ல எழுதக்கூடாது, நோட்ல இந்த போன்ல நோட்ஸ்ல போடக்கூடாது. 10 பேர் சேர்ந்தாப்புல சொல்ல 10 நம்பர் சேர்ந்தாப்புல சொல்ல. அவ்வளவுதான். நான் மூளையே பயன்படுத்துறது இல்லையே. மூளையை வந்து பயன்படுத்துறதே இல்லை. ஏன்னா செல்போன் பார்த்து மூளை பூரா பலிக்கு போச்சு. அந்த அசுரன் கூட சேர்ந்து இன்னைக்கு அசுரன் வந்து மொபைல் ரூபத்துல இருக்கு. அது மாதிரி அந்த அண்ணாச்சி வந்து லைனா கொள்வார். அப்புறம் இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா, இந்த பானிபூரி கடை இருக்கு. பானிபூரி கடையில ஒரே சமயத்துல 7-8 பேர் பானிபூரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த பானிபூரி சுவையா இருந்ததுன்னா, அந்த பானிபூரி விற்கிறவர் அது வந்து என்ன பண்ணுவாரு, அதுல பூரி எடுத்து அதை ஓட்ட போட்டு அந்த கிழங்கு உள்ள வச்சு அந்த ரசம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு தொன்னையை கையில கொடுத்துட்டு அவர் பாட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நாமளும் சாப்பிட்டே இருப்போம். எனக்கு ஞாபகம் இல்லை நான் எவ்வளவு சாப்பிட்டேன்னு. அவர் சொல்றாரு, இங்க இருக்கிற ஒருத்தர் எவ்வளவு சாப்பிட்டீங்க.
ஒரு 4 பேர் போய் பானிபூரி சாப்பிட்டா, அன்னைக்கு நான் மாயப்பூர் போயிருக்கேன். மாயப்பூர்ல போய் ஒரே சமயத்துல 7-8 பேர் பானிபூரி சாப்பிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரியல நான் எவ்வளவு பானிபூரி சாப்பிட்டேன். அவர் சொல்றாரு, பிரபு நீங்க 8 சாப்பிட்டீங்க, அவர் 10 சாப்பிட்டாரு, அவர் 5 சாப்பிட்டாரு. ஆனா ஒரே சமயத்துல எல்லாரும் கொடுத்துட்டு. சோ இந்த மாதிரி பாருங்க, இன்னைக்கு கலியுகத்துல பெரும்பாலும் இந்த போனை பயன்படுத்தி பயன்படுத்தி மூளை மழுங்கி போனதான் மிச்சம். மூளை மழுங்கி போச்சு. அப்ப என்ன ஆச்சு, இன்னைக்கு பக்தர்கள் குழந்தை வரைக்கும் நம்ம பக்தி பண்ண வைக்கிறதுக்கு தடுமாறும். ஒண்ணும் இல்ல, நான் ஒரு சமீபத்துல என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஸ்கூல் பசங்க நம்ம சென்டருக்கு வர்றாங்க இல்லையா, சென்டருக்கு வர குழந்தைகள்கிட்ட, பசங்கிட்ட, காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. நான் சொன்னேன், அப்பா ஸ்கூல் திறக்கிற வரைக்குமாவது 16 மாலை பண்ணுங்க. சரி இவ்வளவு நாள் 16 மாலை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து ஹோம்ஒர்க் இருக்கு, நான் ஸ்கூல்ல இருந்தே லேட்டா வர்றேன், எனக்கு நேரம் இல்லை, 1008 காரணம். 16 மாலை, குறைந்தபட்சம் 16 மாலை பண்ணுங்கன்னு சொன்னா, எனக்கு ஸ்கூல் இருக்கு, நான் ஹோம்ஒர்க் பண்ணணும், நான் லேட்டா வரேன், எனக்கு இந்த டெஸ்ட், எனக்கு அந்த டெஸ்ட். சரி பரவாயில்ல, தொலைஞ்சு போட்டோம், விட்டாச்சு. சரி போட்டோம். ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. மே 1ஆம் தேதி. மே 1ல இருந்து இன்னைய தேதி வரைக்கும், இன்னைக்கு தேதி எவ்வளவு, மே 23. 23. அப்புறம் நான் கேட்கிறேன், ஏப்பா இந்த மாதிரி லீவ் விட்டுச்சே என்ன பண்ணீங்க, 16 மாலை பண்ணினீங்களா? ஒரு பதிலும் வரும், ஒரு தரப்புல இருந்து பதில் வரும். அப்ப என்னாச்சு, ஏன்னா இந்த போனை வச்சுக்கிட்டு எப்படா ஸ்கூல் லீவ் விடுவாங்க, போனை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். அதுல ஒரு பொண்ணுக்கு போனை தேய்ச்சது கண்ணே வீங்கி போச்சு, கண்ணு வீங்கி போச்சு. நிறைய பேர் போன் யூஸ் பண்ணி பைத்தியமாவே ஆயிட்டாங்க, மென்டலாவே இருக்கிறார். அதனாலதான் சொல்றது, இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணும். ஆனா பேரண்ட்ஸுக்கு இது எப்படி டீல் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு பேரண்ட்ஸே வந்து, அன்னைக்கு நான் கிளாஸ்ல பேசின மாதிரி, குழந்தைங்க சொல்றதுதான் பெற்றோர் கேட்டுக்கிறாங்க, பேரண்ட்ஸ் கேட்கறாங்க. அதை பெருமையை வேற நினைச்சுக்கிறாங்களோ தெரியல. அந்த மாதிரி காலம். ஏன்னா இந்த அம்மா வந்து சாப்பாடு ஊட்டும் போதே போனை காமிச்சுதான் சாப்பாடு ஊட்டுறது. இன்னைக்குள்ள குழந்தைகள் என்ன எப்படி சாப்பாடு ஊட்டுறாங்க. அன்னைக்கு குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டும் போது நிலாவை காமிப்பாங்க, அப்புறம் வந்து ஏதாவது பறவையை காமிப்பாங்க, அந்த காக்கா பறக்குது பாரு, கிளி பறக்குது பாரு, கொக்கு பறக்குது பாரு, எதையாவது காமிச்சு சாப்பாடு ஊட்டுவாங்க. ஒண்ணு இல்லைன்னா என்ன மாதிரி யாராவது போனா பாருங்க, சாமியார்ட்ட புடிச்சு கொடுத்துரு, ஒழுக்கா சாப்பிடுங்க. என்ன மாதிரி யாராவது போயிட்டு இருக்கும் போது, நான் ஒரு நாள் புக் டியூஷன் போனேன். நான் புக் டியூஷன் போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா கையில குழந்தைய வச்சு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தது. அது குழந்தை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சது. அம்மா சொன்னா, நீ ஒழுங்கா சாப்பிடல சாமி, இந்த பொண்ணை உங்களை கூட பிடிச்சிட்டு போயிருங்க. அது பயந்து போய் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு போன் கொடுத்தாதான் சாப்பிடுவேன், போன் கொடுத்தாதான் தூங்குவேன், போன் கொடுத்தாதான் இது செய்வேன். அப்புறம் பார்த்தா இந்த 20 நாள் வீணா போனதான் மிச்சம். 20 நாள் வீணா போச்சு இல்லையோ, அவன் வீணா போயிட்டான். 20 நாள் வீணா போச்சோ இல்லையோ, அவன் வீணா போயிட்டான். சரி அப்புறம் நான் திரும்ப சொன்னேன், சரி இவ்வளவு நாள் போச்சு, அடுத்து என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி லீவு நாள்ல ஒழுங்கா ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கல, விட்டாச்சு. அப்புறம் புருஷோத்த மாசம் வந்துச்சு, மே 17ஆம் தேதி. நான் சொன்னேன், பரவாயில்ல, இவ்வளவு நாள் நீங்க கேட்காம விட்டீங்க, இந்த புருஷோத்த மாசம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், எவ்வளவு பண்ணாலும் 1000 மடங்கு நன்மை இருக்கு. தயவு செஞ்சு இந்த புருஷோத்த மாசத்துல பக்தர்கள் எக்ஸ்ட்ரா ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க, நீங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் பண்ண வேண்டாம், 16ஆவது பண்ணுங்க. சரி சரின்னு மண்டையாட்டினாங்க. ஒரு நாள் பண்ணாங்க, அவ்வளவுதான். ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள் பண்ணது அதிசயம், அற்புதம். அதுக்கப்புறம் திரும்பி போயிடுச்சு. அப்போ இங்க கேள்வி என்ன வருதுன்னா, இந்த ஸ்லோகத்தில் உள்ள கேள்விதான் வருது. என்ன கேட்டிருக்கு, மனிதனை தவிர வேறு யார் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் தனது வாழ்வின் இறுதி லட்சியத்தில் விருப்பம் இல்லாமல் இருப்பார். ஆனா இன்னைக்கு மனுஷனே வாழ்க்கையின் இறுதி லட்சியத்தில் விருப்பம் இல்லை. பாருங்க என்ன கேள்வினா, மனிதனை தவிர வேறு யார் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் தனது வாழ்வின் இறுதி லட்சியத்தில் விருப்பம் இல்லாமல் இருப்பார். ஆனா இன்னைக்கு மனுஷனுக்கே தெரியல தன் வாழ்க்கையின் இறுதி லட்சியம் என்ன. வாழ்க்கையின் இறுதி லட்சியம் கிருஷ்ணா. அதை தெரிஞ்சுக்கிறது தான் மனித வாழ்க்கை. மனித வாழ்க்கையை வந்து நம்முடைய இறுதி லட்சியம் கிருஷ்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை தெரிஞ்சுக்கலனா அப்ப விலங்குகளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்?
அடுத்தது, ஒருவன் உலகியல் துன்பங்களில் இருந்து விடுதலை அளிக்கும் முழுமுதற் கடவுளின் செயல்களை பற்றிய விவரிக்கும் அவரது அமிர்தம் போன்ற சரித்திரத்தை பருகுவதற்கு யாரேனும் மறுக்க கூடுமா? அப்போ இங்க என்ன கேள்வினா, மனித வாழ்க்கையின் இறுதி லட்சியத்தை தெரிஞ்சவர், மனித வாழ்க்கையுடைய இறுதி லட்சியம் கிருஷ்ணா அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கிருஷ்ணரை பற்றி கேட்க வேண்டும், கிருஷ்ணரை பற்றி சிந்திக்க வேண்டும், கிருஷ்ணரை பற்றி பாட வேண்டும். ஆனா ஏன் இன்னைக்கு இது பண்றது இல்ல? ஏன்னா மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்னு தெரியல. இப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னா, சரி இது வெளியில இருக்கிறவங்க, கிருஷ்ண பக்தி இல்லாதவங்க, பௌதிக வாழ்க்கையில இருக்கிறவங்க, கருமித்தனமான வாழ்க்கை வாழ்றவங்க, புலன்ப வாழ்க்கையில வாழ்றவங்க, கிருஷ்ண பக்தியில இல்லாதவங்க, அவங்களுக்கு வேணா மனித வாழ்க்கை லட்சியம் என்னன்னு தெரியாம இருக்கலாம். அவங்களுக்கு வேணா கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். பக்தர் சமுதாயத்துல 15 வருஷமா 10 வருஷமா பக்தி பண்ணிட்டு அப்படி இருக்கிறவங்களுக்கே மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன கிருஷ்ணான்னு தெரியுது. அப்ப மனித வாழ்க்கையின் லட்சியம் கிருஷ்ணான்னு தெரியுது, பகவானை பத்தி கேட்கணும்னு தெரியுது. ஆனா என்ன பிரச்சனை? இந்த மொபைல் தான் பிரச்சனை. இப்ப எங்க பிரச்சனை கண்டுபிடிச்சாச்சா? அப்ப இதை நம்ம சரி பண்ணலன்னு சொன்னா, இந்த மனித வாழ்க்கையின் கிடைத்தற்கு அரிதான வரப்பிரசாதம் கிருஷ்ண பக்தி கிடைச்சும் அதை துஷ்பிரயோகம் பண்ண மாதிரி, அது வீணா போகுது, லைஃபே வீணாயிடும். அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். வாழ்க்கையே போயிடும், ஆல்மோஸ்ட் பாயிண்ட் இருக்கு, வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன சொல்லிருக்கு? துருவ மகாராஜா பாருங்க, அவருக்கு ஆசை, பௌதிக ஆசை இருந்தது. அப்புறம் அவருக்கு பகவானை பார்க்கணுங்கிற வைராக்கியம் இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு கேள்வி கேட்கணும் இருந்தது கிருஷ்ணரை பார்த்து. அப்ப என்னாச்சு? கிருஷ்ணா உதவி செய்யறார். கிருஷ்ணா என்ன பண்றார்? நாரத முனிவர் அனுப்பிச்சு வைக்கிறார். அப்போ ஒரு ஜீவாத்மா கிருஷ்ணரை உணர வேண்டும், கிருஷ்ணரை அடைய வேண்டும், கிருஷ்ணரை தரிசிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டால் கிருஷ்ணா என்ன பண்றாரு? தன்னுடைய தூய பக்தர் அனுப்பிச்சு வைக்கிறார். நாரதர் நாரதர் என்ன பண்ணாரு? துருவனுக்கு பரிச்சை வைக்கிறார். நீ சின்ன குழந்தை தானே, ஏன் இப்ப நீ கிருஷ்ணாவை பார்க்கணும்? உன் சித்தி தானே உன்னை கீழே தள்ளி விட்டா, நீ விளையாடக்கூடிய வயசு தான், நீ இப்ப விளையாடிட்டு வா, அப்புறம் பார்க்கலாம். நோ, துருவா உறுதியா இருக்காரு. அதுக்கப்புறம் துருவனுடைய வைராகியத்தையும் உறுதியையும் கண்டு நாரதர் சொல்றாரு, ஓகே நீ ஓம் நமோ பகவதே வாசுதேவா இந்த நாமத்தை சொல்லு. நாரதர் இனிஷியேட் பண்ற. நாரதர் துருவனுக்கு தீட்சை கொடுத்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த நாமத்தை சொல்லு. துருவனும் இடையராது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாமத்தை சொல்லிட்டே. அவர் பண்ண தபம்லாம் நம்ம குழந்தைகள் கேட்டா தலை சுத்தி போயிடும், நமக்கே முதல்ல தலை சுத்தி. ஏன்னா நீ குழந்தைகளை பொத்தியில வளர்க்குறோம். அஜிஜிஜோ என் குழந்தை வரதெல்லாம் இருக்கக்கூடாது, என் குழந்தை அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இப்படிதான் வீணா போனது. ஏன்னா நானே வீணா போனவன், அப்புறம் என் குழந்தை எப்படி இருக்கும்? அது என்ன இருக்கு? குழந்தை பக்தி செய்யணும், அவங்க விரதம் இருக்கணும், பகவான் மேல அன்பு செய்யணும், அந்த கிருஷ்ண உணர்வை மெயினா பார்க்கணும். அந்த குழந்தைக்கு கிருஷ்ண உணர்வு கொடுக்கறதா ரொம்ப முக்கியம். ஆனா அதை தவிர மத்ததெல்லாம் கொடுக்கும். அதை தவிர மத்ததெல்லாம் கொடுத்துட்டு கிருஷ்ண உணர்வு எடுத்துக்க மாட்டேங்கிறான். இதேதான். ஏன்னா நான் அதிகமா கொடுத்தது கிருஷ்ண உணர்வு இல்ல, செல்லம் கொடுத்தது. நான் அதிகமா கொடுத்தது என்னது? செல்லம் கொடுத்தது. கிருஷ்ண உணர்வு அதிகமா கொடுத்தது. அதுதான் இங்க பிரச்சனையே. என் குழந்தை கஷ்டப்படக்கூடாது, என் குழந்தை அப்படி இருக்கணும், என் குழந்தை இப்படி இருக்கணும், நான் பட்ட கஷ்டம் இல்ல, என் பையன் கஷ்டப்படக்கூடாது, இப்படியே வளர்த்து கிருஷ்ண உணர்வை தவிர இது எல்லாம் இருக்கு. உண்மை. சரி, என்ன நடந்தது? துருவ மகாராஜா வீட்டை விட்டு வெளியேறிட்டாரு 5 வயசுல. அதுக்கப்புறம் அவர் நாரதரை சந்திச்சார். ஏன்னா அவர் கிருஷ்ணரை பாக்குறதுல உறுதியா இருந்ததுனால பகவான் நாரதர் அமைச்சார். அப்போ நாம் யாரேனும் கிருஷ்ணரை அடைய வேண்டும் என்று உறுதியாக இருந்தா கிருஷ்ணர் எப்படிலாம் உதவி பண்றாரு? பகவத்கீதை கொடுத்திருக்கார், பாகவதம் கொடுத்திருக்கார், சாதுக்களுடைய சங்கம் இருக்கு, ஆச்சாரியர் குருமார்கள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல கிருஷ்ணரே இதயத்துல பரமாத்மாவா இருக்கு. இதை விட ஒரு சாதகனுக்கு பகவான் எப்படி உதவி செய்யும்? ஒரு சாதகனுக்கு
ஆன்மீக பாதையில முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று விரும்புற ஒரு சாதகனுக்கு பகவான் எப்படிலாம் உதவி செய்யறாரு பாருங்க. அவரே நேரடியா இறங்கி வர்றார். பகவானே நேரடியா இறங்கி வந்து பல்வேறு லீலைகள் செய்யறார். அந்த லீலைகள்லாம் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், இந்த மாதிரி புராணங்கள் இருக்கு. பகவானது நாம ரூப குணாதிசயங்கள், அவரது லீலைகள், அதுக்கப்புறம் ஆச்சாரியன்மார்கள், சாதுக்கள், சாஸ்திரம் எவ்வளவு உதவி செய்யற. இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஸ்மார்ட் போனை பிடிச்சி, இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்மார்ட் போனை பிடிச்சி. சரி, அதுக்கப்புறம் இந்த துருவன் என்ன பண்ணாரு, நம்ம குழந்தை, ஐயோ என் குழந்தை ஏகாதசி விரதம் இருக்கான் பிரபு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் பிரபு. துருவ மகாராஜ் 6 மாசம் ஒண்ணும் சாப்பிடாம இருந்து. துருவ மகாராஜா வந்து முதல் மாசம் அந்த காட்டுல வெறும் பழங்களை மட்டும் சாப்பிட்டாங்க. பழம்னா ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் இல்ல, குரங்கு சாப்பிட்ற பழம் தான் இருக்கும். எல்லா காட்டுலயுமே ஆப்பிள் ஆரஞ்சு கிடைக்கும். எல்லா ஃபாரஸ்ட்லயும் ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸ் எல்லாம் வராது. காடுகள்னா ஒரு சில காடுகள்ல தான் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் கிடைக்கும். துருமர சாதாரண பழங்களை தான் சாப்பிட்டாரு 1 மாசம். 2வது மாசம் அதுவும் கிடையாது, வெறும் இலைகளை மட்டும் சாப்பிட்டாரு, மதத்திலிருந்து உதிர்ந்த இலைகள். 3வது மாசம் அதுவும் கிடையாது, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சாரு. 4வது மாசம் அதுவும் கிடையாது, வெறும் காற்றை மட்டும் சுவாச்சாரு. 5வது மாசம் அதுவும் கிடையாது. நம்ம மடியில உட்காரிச்சு ஊட்டுறோம், கண்ணு சாப்பிடு, கண்ணு சாப்பிடு, கண்ணு சாப்பிடு, கண்ணு. இருக்கட்டுமே, விரதம் இருக்குது, என்ன இறந்தா போயிட்டு போறோம். அவ்வளவு அட்டாச்மெண்ட். சொல்லணும், டேய் ஏகாதசி ஒன்னும் சாப்பிடக்கூடாது, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், வீட்டுல சாப்பிடக்கூடாது, இருக்கட்டுமே, என்ன ஆயிருப்போகுது, ஏதோ ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிருப்போம், ஒன்னா அப்படி போனா ஏகாதசி கோலகுந்தான போறோம். சீரியஸ்னஸ் இல்ல. அதாவது கிருஷ்ண உணர்வுல நமக்கு சீரியஸ்னஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம குழந்தைகளுக்கு சீரியஸ்னஸ் வரும். கிருஷ்ண உணர்வுல நாம் தீவிரமா இருந்தால் மட்டும்தான் நம் பிள்ளைகளுக்கு தீவிரமா இருக்கும். நாம தீவிரமா இல்லைன்னா அவங்களும் அப்படிதான். இதுதான் பாயிண்ட். அப்போ என்ன பண்ணணும், குழந்தையிலிருந்தே அதுதான் பிரகலாத் சொல்ற, அதுதான் பிரகலாத் சொல்லிட்டே இருக்கார். கௌமாரமாக்கிறதே பிரஜான் தர்மான் பாகவதாயிக. இந்த பாகவத தர்மத்தை குழந்தை பிராயத்திலிருந்தே சொல்லிக் கொடுக்கணும், குழந்தை பிராயத்திலிருந்தே பிராக்டிஸ் பண்ண வைக்கணும், குழந்தை பிராயத்திலிருந்தே பயிற்சி பண்ண வைக்கணும், பக்தர் சங்கத்துக்கு வர வைக்கணும், சாண்டிங் பண்ண வைக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ முழுமுதற் கடவுள் யாதேனும் தனிப்பட்ட ஒரு இடத்தில் மகிழ்ச்சி அடைந்தார் என்றால் எப்ப பகவான் திருப்தி அடைவாரு? துருவனுடைய வைராகியத்துல பகவான் திருப்தி அடைஞ்சாரு, துருவனுடைய முயற்சியில பகவான் திருப்தி அடைஞ்சாரு. அதனாலதான் நாரதர் அனுப்பிச்சு வச்சாரு. துருவனுடைய நோக்கம் வேற. துருவனுடைய ஆரம்ப நோக்கம் வந்து கேள்வி கேட்கணும், கிருஷ்ணரை பார்த்து நான் கேள்வி கேட்கணும், அப்புறம் எனக்கு பௌதிகத்துல உயர்ந்த நிலை அடையணும், என்ன அவமானப்படுத்திட்டாங்க, இதெல்லாம் கேட்கணும் தான் இருந்த. அதுக்கே கிருஷ்ணா வந்து என்ன பண்ணாரு, இந்த துருவனுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாரு, எனக்கு என்ற கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாரு. சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு, துருவனுடைய வைராகியத்துல திருப்தி அடைஞ்சாரு, உறுதியா அதுல சந்தோஷமாயிட்டாரு. நாரத முனிவர் அனுப்பிச்சு வச்சாரு. நாரதர் என்ன பண்ணாரு, துருவ மகாராஜாவை தூய பக்தி தொழில ஈடுபடுத்துறாரு. இப்போ துருவ மகாராஜா உடைய வாழ்க்கையில, துருவ மகாராஜோட சரித்திரத்துல நாரதர் வந்து உள்ள வந்ததுனால துருவன் தூய்மை அடைஞ்சார், தூய பக்தி தொண்டு பண்ணார். அவர் இதயத்தில் இருக்கிற எல்லா கலங்கும் போயிடுச்சு. நாரதருடைய அனுகிரகத்தினால துருவர் பகவானை நேருக்கு நேரா சந்திக்கிறாரு. இப்ப கிருஷ்ணர் கேட்கிறார், துருவா உனக்கு என்ன வேணும் கேட்க. துருவன் சொன்னாரு, எனக்கு ஒண்ணு வேணும், நான் வந்து உடைஞ்சு போன கண்ணாடி துண்டுக்கு ஆசைப்பட்டு இருந்தேன், எனக்கு வைரக்கல்லை கிடைச்சிருக்கு. உடைந்து போன கண்ணாடி துண்டுக்கு ஆசைப்பட்டு கொண்டு இருந்தேன், ஓ எம்பெருமானே எனக்கு வைரக்கல்லை கிடைச்சிருச்சு. அப்போ இந்த பௌதிக ஆசை, பௌதிக வசதி, இதெல்லாம் உடைந்து போன கண்ணாடி துண்டு. கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பிரேமங்கிறது டைமண்ட், வைரம். டேலி பாருங்க, நம்ம வந்து மதிப்பற்ற பொருட்கள் முன்னாடி போயிட்டு இருக்கோம், விலை மதிக்க முடியாத மாணிக்கத்தை பிரபுபாதா நம்ம கையில கொடுத்திருக்காரு. பிரபுபாதா வந்து விலை மதிக்க முடியாத மாணிக்கம் அவர் புத்தகத்தை கையில கொடுத்திருக்காரு. விலை மதிக்க முடியாத வைரம் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கொடுத்திருக்காரு. நம்ம ஸ்மார்ட் போனை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இதுதான் ப்ராப்ளம், ரைட்? விலை மதிக்க முடியாத நாமம் நம்ம கையில இருக்கு, விலை மதிக்க முடியாத பிரபுபாதா புத்தகம் நம்ம கையில இருக்கு. அதனாலதான் பிரபுபாதா ஒரு புத்தகம் எழுதினார், கிருஷ்ண உணர்வு ஈடு இணையற்ற வரம்.
கிருஷ்ண உணர்வு ஈடு இணையற்ற வரம். இந்த வரத்துக்கு இணையான வரமே கிடையாது. புரோபார் நம்ம கொடுத்திருக்கிற வரத்துக்கு இணையான ஒரு வரமே கிடையாது கிருஷ்ண உணர்வு. சாண்டிங் பண்றது, பாகவதம் படிக்கிறது, புரோபார் புத்தகம் வாசிக்கிறது. அதனாலதான் இங்க என்ன சொல்லியிருப்பாருங்க, முழுமுதற் கடவுள் யாரேனும் தனிப்பட்ட ஒரு இடத்தில் மகிழ்ச்சி அடைந்தார் என்றால், ஒரு பக்தன் கொஞ்சம் சீரியஸா இருக்காரு அப்படின்னா அவன் மேல ரொம்ப சந்தோஷமாயிடுவார். அப்போ அவர் அடைய முடியாது எதுவுமே இல்லை. கிருஷ்ணா ஒரு பக்தன் மேல சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாருன்னா இனி அந்த பக்தன் அடைய வேண்டியது என்ன இருக்கு? அல்டிமேட் கோலே கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறதா. யஷ பிரசாதா பகவத் பிரசாதோ யஷா பிரசாத. கிருஷ்ணாவுடைய கருணை வேணும் அப்படின்னா நான் ஆன்மீகருடைய கருணை பெறேன். ஆன்மீகருடைய கருணை இல்லைன்னா கிருஷ்ணாவுடைய கருணை இல்லை. அப்ப ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே ஆன்மீக குருவை திருப்திப்படுத்துறதா இருக்கு. அதனாலதான் குருவுடைய கட்டளையை தீவிரமா பின்பற்றும். அதனால என்ன பண்ணணும், பசங்க ஸ்கூல் படிச்சு முடிச்ச உடனே தீட்சை வாங்கி கொடுத்து, அப்பதான் ஒழுங்கா பண்ணும். தீட்சை வாங்கி கொடுத்து குரு சொல்றத ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்ல. ஸ்கூல் முடிச்ச உடனே காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி தீட்சை வாங்கி கொடுத்து. இன்னைக்கு ஸ்கூல் படிக்கும் போதே காணாம போயிடுறேன். அன்னைக்கு பேசிட்டு இருந்த காலேஜ் போகும்போது தான் பசங்க காணாம போவாங்க. என்ன பண்றது, காலேஜ் சேர்ந்துட்டான், கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான். இன்னைக்கு ஸ்கூல் படிக்கும் போதே வர மாட்டேங்கிறான். அப்ப காலம் கலி புருஷன் ரொம்ப வேகமா அவன் வேலையை பண்ணிட்டு இருக்கான். 80-90 நடந்த குற்றம் நிறைய குற்றங்கள்லாம் நடந்தது, தவறுகள்லாம் நடந்தது 80-90. அதெல்லாம் சர்வசாதாரணமா 2000 நடக்குது. அப்ப கலி எந்த அளவுக்கு ஃபாஸ்டா குரோத் ஆயிருக்கு. குற்றங்களுக்கான நடவடிக்கைகளும் பாவகாரிகளும் நாளுக்கு நாள் கலியுகத்துல அதிகமாயிட்டே இருக்கு, வயது வரம்பு இல்லாம. அதனால கலி அதோட வேலையை ஃபாஸ்டா பண்ணிட்டு. இன்னைக்கு ஸ்கூல் படிக்கும் போதே அவன் கோயிலுக்கு வர்றதுக்கு யோசிக்கிறான். 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் போயிட்டாலே ஹரே கிருஷ்ணாவா நீங்க பண்ணுங்களேன், என்னையே தொந்தரவு பண்றீங்க அப்படிங்க. அதனாலதான் சொசைட்டி ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க முதல்ல என்ன சொல்லியிருக்கு, கிருஷ்ணா ஒருத்தர் மேல சந்தோஷம் அடைச்சிட்டாருன்னா இனி அவர் அடைய வேண்டியது என்ன இருக்கு? சோ கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்துறது கஷ்டமே இல்லை. இப்போ நீங்க என்ன சந்தோஷப்படுத்தினா கஷ்டம், நான் உங்களுக்கு சந்தோஷப்படுத்துறது கஷ்டம். சோ இந்த உலகத்துல நம்மளை யாருமே சந்தோஷப்படுத்த முடியாது. ஏன்னா நமக்கு எதிர்பார்ப்பு அதிகமாவே. இந்த ஜட உலகத்துல யாரும் யாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. கணவன் மனைவியை திருப்திப்படுத்த முடியாது, மனைவி கணவனை திருப்திப்படுத்த முடியாது, பெற்றோர்கள் பிள்ளைகளை திருப்திப்படுத்த முடியாது, பிள்ளைகள் பெற்றோரை திருப்திப்படுத்த முடியாது. இங்க எல்லாமே அதிருப்தி தான். கணவன் என்ன சம்பாரிச்சு கொடுத்தாலும் மனைவி சொல்வா, இங்க என்ன சம்பாதிக்க பண்ணீங்க, என்ன வந்தாலும் பத்த மாட்டீங்க. மனைவி என்ன சேவை பண்ணாலும் கணவர் என்ன சொன்ன, நீ என்ன செஞ்சுட்ட, என்ன பண்ணிட்ட. சரி, கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, பிள்ளைங்க கேட்கற என்ன பெருசா படிக்க வச்சிட்டீங்க. சரி, இந்த பிள்ளைங்க சம்பாரிச்சு பெற்றோர் கொடுக்குறாங்க, பெற்றோர் கேட்கற என்ன நீ சம்பாரிச்சு கொண்டு கொடுத்துட்ட. அப்ப இந்த ஜட உலகத்துல இங்க எல்லாமே அதிருப்தி தான். கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் திருப்தியாக வாழ முடியாது. அதனாலதான் பிரபுபா சொல்றாரு, கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் நிம்மதியா வாழ முடியாது. கிருஷ்ண உணர்வு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். கிருஷ்ண உணர்வு ரொம்ப அவசியம். அப்போ கிருஷ்ணாவை திருப்திப்படுத்த ரொம்ப ஈஸி. கிருஷ்ணாவை எப்படி திருப்திப்படுத்திடலாம்? 2 கையில ஒண்ணும் இல்லைனாலும் பரவாயில்ல, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை கிருஷ்ணா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, சரி பரவாயில்ல, 2 கை மேல தூக்கிருங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. வெறுமனே அவருடைய நாமத்தை சொன்னாலே ஒரு திருப்தி அடைஞ்சிடுறாரு. சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. வெறுமனே சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க பகவானுடைய நாமத்தை சொல்றாங்க. அந்த நாமம் சொன்னாலே அவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்க. பரம கருணா பாகுதுயி ஜனா நிதாய் கௌரி சந்திரா சபாவதார சரசிரோமானி கேவல ஆனந்த கண்ட பஜோ பஜோ பாய் சைத்தன்யத்தாய் சுதிர்த விஸ்வாச கோரி. இத சொல்லி இந்த பாட்டுல பரம கருணா பாகுதுயி ஜனா நிதாய் கௌர சந்திரா. இந்த கௌரகுரு நித்யானந்தர் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க.
வெறுமனே சந்தோஷம், கேவல ஆனந்த கண்டா, வெறுமனே சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக மட்டுமே வந்திருக்காங்க, இந்த பூமியில அவதரிச்சிருக்காங்க. கலியுகத்துல மக்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காக அவதரிச்சிருக்காங்க சைத்தன்ய நித்யானந்தர். நீங்க சைத்தன்ய சரிதாமிர்தத்துல மகாபுருடைய லீலையில ஒரு லீலை எடுத்து சொல்லுங்க, இந்த லீலையினால மக்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு. ஒரு இடத்துலயும் அதிருப்தியா இருக்காது. அதான் பகவானுடைய லீலை. சைதன்ய சரிதாமிர்தம் படிக்க படிக்க கேட்க கேட்க ஆனந்தம், கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்க கேட்க ஆனந்தம். ஒரு இடத்துலயே வந்து சலிப்பு தட்ட. எவ்வளவு தடவை சைதன்ய சரிதாமிர்தம் படிச்சாலும், எவ்வளவு தடவை பாகவதம் படிச்சாலும், எவ்வளவு தடவை ராமாயணம் படிச்சாலும் சலிப்பே தட்டாது. ஏன்னா வெறுமனே ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காக பகவான் இந்த பூமிக்கு வர்றாரு. அதனால யாரோ ஒருத்தர் பகவான் நாமத்தை உச்சரிக்கிறாருன்னு சொன்னா அவர் மேல பகவான் மகிழ்ச்சி அடைகிறார். இனி அவர் இந்த உலகத்துல அடைய முடியாதுங்கிறதே கிடையாது. யார் ஒருத்தர் பகவானுடைய நாமத்தை சின்சியரா, பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை யார் ஒருத்தர் வந்து கவனமா சின்சியரா சாண்டிங் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்துல முடியாதுங்கிறதே கிடையாது. அடைய முடியாதுன்னு ஒண்ணு எதுவுமே கிடையாது. உன்னதமான பேர் பெறுவதனால் ஒருவர் மற்றவை எல்லாம் முக்கியமற்றன என்பதை உணர்ந்து கொள்கிறார். எப்ப வந்து கிருஷ்ண உணர்வு உன்னதமானது அப்படின்னு புரிஞ்சுட்டு அதை செய்யறோமோ, இனி இந்த உலகத்துல மற்றதெல்லாம் வந்து அன்னெசரி, தேவையே இல்லை. அப்ப ஏன் இது நான் இன்னும் உணரல? அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? பிரச்சனை என்கிட்டதான் இருக்கு. நான் வந்து கிருஷ்ண உணர்வு அவசியமானது, உன்னதமானது, அது வந்து சுகமானது அப்படின்னு நான் உணர்ந்தால் அல்லாது எனக்கு மற்ற விஷயங்கள் அல்பமா தெரியாது. அப்போ நான் முதல்ல ஒரு பெற்றோர்களும் வந்து கிருஷ்ண உணர்வை அனுபவிக்கணும். ஒரு பெற்றோர்களும் கிருஷ்ண உணர்வு உன்னதமானது அனுபவிக்கணும், அதை தன் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அப்பதான் அந்த குழந்தைங்க இதை தவிர மற்றதெல்லாம் முக்கியமற்றது என்பதை உணர்ந்து கொள்வார். உன்னதமான அன்பு தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் ஒருவர் அனைவரது உள்ளங்களில் வீற்றிருக்கும் பகவானின் அருளினால் உயர்ந்த நிறைவான நிலையை எழுதுகிறார். உயர்ந்த நிறைவான நிலைன்னு என்னது? எப்பவுமே சந்தோஷமா இருக்கு, எப்பவுமே பகவானுடைய சேவையில் இருக்கிறது, எப்பவுமே பகவானுடைய நினைவுல இருக்கிறது, எப்பவுமே கிருஷ்ண உணர்வு இருக்கிறது. எப்பவுமே கிருஷ்ண உணர்வில் இருப்பதுதான் உயர்ந்த நிறைவான நிலை. அப்ப அந்த நிலைக்கு ஒருத்தர் உயர்த்தப்பட வேண்டுமானால் பகவானின் உன்னதமான அன்பு தொண்டில் ஈடுபட வேண்டும். அது சிரவணத்திலிருந்து ஆரம்பிக்குது. அதனால என் அருமை பக்தர்களே, இத வந்து சீரியஸா எடுத்துக்கலன்னு சொன்னா இந்த ஸ்மார்ட் போன்கிற அசுரன் நம்முடைய லைஃபே காலி பண்ணிடும். அதனால தயவு செஞ்சு இந்த போனை குழந்தைகள்கிட்ட கொடுக்கறது, பசங்கள்கிட்ட பிள்ளைங்கள்ட்ட கொடுக்கறதுலாம் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும், ஒரு வரம்பு வச்சுக்கணும். தலைக்கு மேல வெள்ளம் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து எதுக்குமே அவங்களுக்கு நேரம் இல்லை. ஜெபம் பண்ண நேரம் இல்லை, புக்கு படிக்க நேரம் இல்லை, கிளாஸ் கேட்க நேரம் இல்லை, ஈவன் சத்சங்கத்துக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா போன் பார்க்கவே நேரம் சரியா போயிடும். அதனால இது நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கலன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தாயிடும். எந்திரத்தோட வாழ்ந்து வாழ்ந்து நாமும் எந்திரமாயி அடுத்த பிறவி ஒரு எந்திரமயமான உடல் கிடைக்கும். யந்திரரூடானி மாயா, திரும்பி மீண்டும் பிறப்பு இறப்பு, புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி சடரே செய்யறோம். திரும்பி திரும்பி பிறப்பு இறப்பு சக்கரத்துல மாட்டிக்கும். சோ மொபைல் கான்சியஸ்னஸ்ல இருந்து கிருஷ்ண கான்சியஸ்க்கு வரணும். ஆர் மொபைல் கான்சியஸ்னஸ் டு மாதவ கான்சியஸ்னஸ். மொபைல் கான்சியஸ்னஸ் லீட் டு வாசுரி பாவமாஸ்ருதா. மாதவ கான்சியஸ் லீட் டு கிருஷ்ண பிரேம். மொபைல் உணர்வு வந்து அசுரத்தனமான எண்ணத்தை வளர்த்து வளர்த்து நம்ம நரக வாழ்க்கைக்கு தள்ளிடும். மாதவனை உணர்ந்து கொண்டிருப்போமானால் மாதவ உணர்வில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ண பிரேம நிலைக்கு உயர்ந்து பகவான்கிட்ட போகும். ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.